உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு டாரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம்? ஸோ மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யலான்னா, அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும். ஸோ அவங்க மனசில் என்ன படுதோ, மனசுக்கு பட்டதை பிடிச்ச விஷயங்களை செய்யணும். ஸோ அது யாரும் சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னால் என்ன முடியுமோ அதை நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு செயலில் இறங்கணும். ஓகே, இவங்களாம் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த டைமில் யாருக்கிட்டையும் சண்டை போட வேண்டாம். எந்த ஒரு ஆர்கியூமெண்ட், ஃபைட் எதுவுமே வேண்டாம். அப்படி சண்டைக்காரங்களை பார்த்தா கூட அவங்க ஒதுங்கி போயிடுறது நல்லது. ஸோ அவங்களுடைய காரியங்களில் அவங்க கவனமாக இருக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். மேஷ ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55552020. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஒரு சாத்தியம் கிடைக்கும் அவங்களுக்கு. இந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை சரியாக அமைச்சிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாகும். இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும் போது ஆக்ஷன்ஸையும் அவங்க எடுக்க முடியும். ஓகே, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க மனசில் எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. குழப்பமான ஒரு சூழல், இந்த விஷயத்துக்கு எனக்கு விடையே தெரியலையே, ஒரே மர்மமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த குழப்பம், மர்மம், இந்த மாதிரி அவங்களோட மனம் எப்படி இருந்தாலுமே ஸோ அதற்குள்ளே ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ அந்த ஆன்சர் அவங்க எடுக்கிறதுக்கு முருகர் மனசில் தான் இருக்கார். ஸோ மனசுலேருந்து முருகா எனக்கு இதற்கான ஒரு தீர்வு, இதற்கான ஒரு விடையை கொடு அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முருகர் அவங்களுக்கு அந்த ஆன்சரை கொடுப்பாரு. அது வெளியிலேருந்து தான் அவங்களுக்கு சொல்லி அது தெரியப்படுத்தணும் இல்லை, இவங்களுக்குள்ளேருந்தே அந்த ஒரு விடை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் அவங்க ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆன்சரை முருகர்கிட்ட மனசார கேட்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, மேஷ ராசிக்காரர்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் தடையில்லாமல் செய்கிறதுக்கு ஓ முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தைரியத்தோடு இருக்கணும், துடிப்போடு இருக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட என்ன ஒரு சக்தி இருக்கோ அந்த ஆற்றலை வெளிப்படுத்தணும். ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு காரியமாக இருக்கட்டும், செயல்களில் அவங்களோட இருக்கிற அந்த பவரை யூஸ் பண்ணணும். ஓகே, இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, பண ரீதியான விஷயங்களில் இந்த தான் தோன்றித்தனம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்க வேண்டாம். அதே மாதிரி நான் செய்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு தனித்து முடிவெடுக்க வேண்டாம். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர். ஓகே மேம். அடுத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 191977. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழல், வாய்ப்புகள் உருவாகிறதுக்கும் ஸோ அதன் மேலே ஒரு ஈர்ப்பு உருவாகிறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இவங்க மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஸோ அப்படி அடிக்கடி போக முடியலனாலும் அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான முருகரை இவங்க தொடர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட வாங்கி வச்சு தொடர்ந்து அவங்க வழிபடலாம், மனதார வேண்டிக்கலாம். அதை செய்யும் போது இவங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு பசுமை, ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு அபண்டன்ஸான, வளமான இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். முடிஞ்சால் குறிஞ்சி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறது நல்லது. ஓகே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க ஓ முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, கூட்டு முயற்சி ரொம்ப அவசியம், கொலாபரேஷன் ரொம்ப அவசியம். இவங்களை தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா ஸோ அவங்களோட சேர்ந்து ஏதாவது கன்சிடராவது பண்ணணும். ஸோ வேலையில் இருக்காங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஒரு வேலைகளை பார்க்கும்போது அது நல்லதாக இருக்கும். ஓகே, இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, தனியாக நிற்க வேண்டாம், எல்லாருக்கிட்டையும் சண்டை போட வேணாம்.
யாராக இருந்தாலும் எனக்கு அதாவது யாராக இருந்தாலும் எதிரியாக பார்க்குறது, எனக்கு ஆப்போசிஷன் கொடுக்க தான் வராங்க, நல்லதே சொன்னாலும் என்னை எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து வெளிப்படுத்தக்கூடாது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ரெட் கலர். மிதுன ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் 999. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது கடவுளுக்கும் அதாவது தெய்வீகத்துக்கும் அவங்களுக்குமான அந்த நெருக்கம் அதிகமாகும். 999 யூஸ் பண்ணும்போது இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவங்களுக்குள்ளே அப்சர்வ் ஆகும். ஓகே. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, அவங்களுடைய அம்மாவை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. அவங்க சொல்கிறத அவங்க வந்து கன்சிடர் பண்ணணும். அவங்களுக்கு தரக்கூடிய அட்வைஸ், சஜஷன் எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஸோ அதை தாண்டி இவங்க எது பண்ணாலுமே அது வந்து சரியாக இருக்காது. இவங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவங்க அம்மாவினுடைய அந்த அட்வைஸ், அந்த ஒரு ஏதாவது ஒரு சின்ன சஜஷன் அது அவங்களுக்கு ரொம்பவே தேவை. அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த வாரம் அவங்களுடைய அம்மாவுக்காக ஏதாவது அவங்க செய்யணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கணும் அப்படின்னா கீழே ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கடக ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ஏதாவது புதிய காரியங்களில் ஈடுபடணும். புதிய செயல்களை இந்த வாரம் தொடங்கலாம். ஏதாவது வேலை ரீதியாக, படிப்பு சார்ந்து, இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்களா, தாராளமாக அதை மேற்கொள்ளலாம். இவங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இதுதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு எதுலேயும் ஃபிக்ஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அது வேறு மாதிரி கூட மாறலாம். ஸோ அதனால் இதுதான் ஃபைனல் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆக வேண்டாம் இந்த வாரம் மட்டும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ. கடக ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4441234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்களுக்குள்ள ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். யூனிவர்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அவங்க சரியான பாதையில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். ஓகே. கடகராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, திருச்செந்தூர் முருகரை மனசில் அடிக்கடி அவங்க நினச்சிக்கிறது நல்லது. ஸோ அதாவது அவங்க கண்ணை மூடி அங்கே இருக்கிற கடல், அங்கே இருக்கிற கோவில், அதை அப்படியே அவங்களோட மன ஓட்டத்துக்கு கொண்டு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படின்னா அது நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள அந்த ஒரு மன குளிர்ச்சி வந்து ஏற்படும். ஏதாவது ஒரு சஃபரிங்ஸில் இருக்கிறாங்க அப்படின்ற போது இந்த திருச்செந்தூர் முருகரை மனசில் நினைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நிம்மதி, ஆறுதல் வந்து கிடைக்கும். முடிஞ்சால் திருச்செந்தூருக்கு அவங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே. கடகராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும்னா ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க பொறுப்பேற்றுக்கணும். ஒரு தலைமை பண்பு வகிக்கணும். அது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், ஃபேமிலி ரீதியாக இல்லை பிஸ்னஸ் வேலை ரீதியாக இவங்க அந்த தலைமை பண்பு எடுத்துக்கிட்டு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டு ஒரு காரியத்தை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. ஓகே. இவங்க என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, அது வந்து வார்த்தைகளில் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த தலைமை பண்பை நான் சொல்கிறது தான் ஃபைனல், நான் சொல்கிறது நீங்கள் ஒபே பண்ணணும் அப்படின்னு யாரோ ரூடாக ஹார்ஷாக வந்து பேசக்கூடாது. செயலில் அதை வெளிப்படுத்தலாம், ஆனால் வார்த்தைகளில் அதை வெளிப்படுத்தக்கூடாது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலர். ஓகே. சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1012222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். உணர்வுகள் சார்ந்த, ரிலேஷன்ஷிப் சார்ந்த, இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இருந்தால் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான சூழல் வந்து ஏற்படும். அவங்களுடைய பார்ட்னர்கிட்டையும் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். ஓகே. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காருங்க? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, ஒரு விஷயத்த புதுசாக ஒரு விஷயத்த பார்க்கும் போது அது நல்ல பளபளன்னு இருக்கணும். இல்லை ஒருத்தவங்க பார்க்கும் போது நல்ல ஒரு க்ளோவிங்காக இருக்கிறாங்க, ஒரு மினுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லவங்கன்னு நம்பிடுறது, இல்லை அந்த பொருள் மேலே அதிக ஈர்ப்பு கொண்டுறது, இது எதுவுமே அவங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்றாரு.
ஸோ பழமையான விஷயங்களுக்கு அவங்க நிச்சயமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க அதை வேல்யூ பண்ணணும். அப்போ தான் இவங்களுடைய வேல்யூ என்னன்றது மற்றவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த பண்பு அவங்க கொண்டு வரணும். நல்ல பண்பு தான் என்றைக்குமே நல்ல ஒரு காரியத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத அவங்க அது ஒரு கன்சிடருக்கு எடுத்துக்கணும். ஸோ புதிய விஷயங்கள் பளபளன்னு இருக்கிறது மேலே ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடாது. அதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். ஓகே. சிம்ம ராசிக்காரர்கள் பொறுப்புடன் செயல்பட ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கன்னி ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனக்கசப்புகள், ஒரு ஏதோ ஒரு சமீபத்திய பிரிவு, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, மனசில் ஏதோ ஒரு வலி, அந்த பெயின் இருக்குன்னா, ஸோ அதை சரி செய்யக்கூடிய விதத்தில் அவங்க முயற்சிகள் மேற்கொள்ளணும். அவங்களுடைய எண்ணங்களால் கூட அதை வந்து சரி செய்யலாம். தொடர்ந்து அதை பற்றியே யோசிக்கக்கூடாது அப்படின்னு இருக்க. இன்னொன்று ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வரணும். இது எல்லாம் தற்சமயம், தற்காலிகம், இது பெர்மனன்ட் கிடையாது அப்படின்ற ஒரு சிந்தனையை வந்து அவங்க மேற்கொள்ளணும். ஓகே. இவங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் யாருக்கிட்டையும் ரொம்ப கம்யூனிகேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு புதிய நபர்கள்கிட்டயோ இல்லை வெளியூர்லேருந்து யாராவது வந்து இவங்ககிட்ட ஏதாவது பேசுகிறாங்கனாலும் இவங்க வந்து வார்த்தையை ரொம்ப அளவாக பயன்படுத்தணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ப்ளூ கலர். கன்னி ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க. கன்னி ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22221717. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த 4-2 யூஸ் பண்ணும் போது ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக, இல்லை ஃபேமிலி சம்மந்தமாக, இல்லை வேறு ஏதோ ஒரு மன ரீதியாக ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, ஸோ இந்த 4-2 யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ரெக்கவரி கிடைக்கும், ஒரு ஹீலிங் கிடைக்கும். 17-17 யூஸ் பண்ணும்போது வாழ்க்கையில் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு சாத்தியம் உருவாகும். ஓகே. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ கன்னி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த ஜீவ ரூபத்தில் கூட முருகர் வந்து அவங்களுக்கு காட்சியளிப்பார். அது ஒரு மனித ரூபம் இல்லை, வேற விலங்குகள், அந்த ரூபத்தில் கூட முருகர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு காட்சியளித்து, ஸோ அந்த டைம் அவங்களோட மனசை வந்து குளிர வைப்பார். ஸோ இப்போது இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை வரம் வேணும், இல்லை குழந்தைகளால் பிரச்சனை அப்படின்னும் போது முருகரை மனசில் நினச்சிட்டு அவங்களுடைய குழந்தைக்காக வேண்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது முருகர் நமக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. கன்னி ராசிக்காரர்கள் இந்த வாரம் மனக்கசப்பிலிருந்து விடுபட ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, அமைதியாக இருக்கணும். மன அமைதி ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். டெய்லியும் தியானம் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா தூங்கணும். ஸோ மனசை எந்த அளவுக்கு அமைதியாக வச்சுக்கிறாங்களோ, ஒரு தெளிவாக வச்சுக்கிறாங்களோ, அது ரொம்ப ரொம்ப இந்த வாரம் அவசியமாக இருக்கும். ஓகே. இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப வேலை சுமைகளை இழுத்து போட்டுக்க வேண்டாம்னு இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் இந்த வாரம் பண்ண வேண்டாம். உடல்நிலை பாதிக்கிற அளவுக்கு வேலைகளை செய்யக்கூடாது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் கிரீன் கலர். துலாம் ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க. ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 12124444. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது ஒரு யூனிவர்ஸ் கிட்டேருந்து, ஒரு டிவைன் கிட்டேருந்து ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு வெற்றி அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகே மேம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் சொல்லிடுங்க மேம். துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க வாழ்நாளில் எதுக்காகவும் முருகரை வந்து வேண்டியிருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு நான் ஆசைப்படுற வாழ்க்கை கிடைக்கணும், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் கிடைக்கணும் அப்படி வேண்டியிருப்பாங்க. பட் குடும்பத்துக்காக வேண்டியிருப்பாங்களான்றது கம்மியாகவும் இருக்கும். இல்லை எனக்கு என்ன நல்ல குடும்பம் இருக்குது, சரி குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட இருக்கலாம். பட் இப்போ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க அதனால உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ இப்போவும் அவங்களுடைய குடும்பத்துக்காக, அவங்களுடைய குடும்பம் அவங்களுக்கு நல்ல விதமாக அமையணும் அப்படின்றதுக்காக முருகரை அவங்க வேண்டிக்கிட்டா நிச்சயமாக அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவே ஒரு பாக்கியமாக, அதாவது நான் இப்போ சிங்கிளாக இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையணும்னாலும் முருகர்கிட்ட முறையிடுறது, ப்ரேயர் பண்ணுறது, இல்லை ஏதாவது விரதங்கள் மேற்கொள்கிறது குடும்ப வாழ்க்கைக்காக. ஸோ நிச்சயமாக அது வந்து நடந்தே தீரும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக. ஓகே மேம்.
துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் மன அமைதியுடன் இருக்கிறதுக்காக ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா நிதானமாக இருக்கணும், பொறுமை அவசியம், விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம். ஒரு ஒரு காரியம் வந்து இவங்களை தாண்டி போகுது, இவங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுதுன்னா ஸோ அதை கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும், எதனால அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போகுதுன்றது. ஸோ அந்த டைமில் இவங்க எதுவும் அவசரப்பட்டு முடிவுகள் மேற்கொள்ளக்கூடாது. ஓகே, இவங்க என்ன செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா தொடர்ந்து ரொம்ப தனிமைப்படுத்திக்கிட்டே அவங்கள வந்து வர்றது. அதாவது சில கூட்டத்தோட சில நபர்களோட இருக்கும் போது தான் அது உண்மைத்தன்மை என்னன்றது தெரியும். ஸோ அதை தாண்டி இவங்க எப்பவுமே நான் தனியான ஒரு ஜோன்ல இருக்கணும்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படாம போயிடும். ஸோ இந்த வாரம் ரொம்ப தனிமையை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்னு. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் டீப் சீ ப்ளூ. ஓகே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க மேம். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஒரு கரெக்டான ஒரு புரிதலுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு நியூ பிகினிங்ஸ், ஒரு புதிய தொடக்கத்தை ஒரு சில விஷயங்களை கொண்டு வர்றதுக்கும் இந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் சொல்லிடுங்க மேம். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை வேற, ஆனால் இப்போ எனக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை வேற அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முருகர் அந்த அங்கீகாரத்தை நிச்சயமா மீட்டு கொடுப்பாரு. ஆனால் அதற்கு முன்னாடி இவங்களும் அந்த அளவுக்கு முருகரை மனதார நம்பணும். முருகர் அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவாரு அப்படின்றத அவங்க நம்பணும். முருகர் வழியில அவங்க நடக்கணும். ஸோ அது முருகர் தரக்கூடிய மெசேஜ். குன்றக்குடி முருகரை வந்து அவங்க சண்முகநாதரை அவங்க வழிபடுறது இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கும். ஓகே, விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுமையுடன் இருக்க ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு இந்த வாரம் என்ன செய்யணும்னா பொருள் ரீதியான பண ரீதியான இல்லை வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பயணம் இந்த வாரம் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆல்ரெடி அதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாரம் அதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா இந்த வாரம் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த வாங்குறதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வேண்டாம். ஒரு புதிய தொடக்கம் மேற்கொள்ள வேண்டாம். ஆல்ரெடி பண்ண பிளானிங்ஸ் இந்த வாரம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் இந்த வாரம் ஒரு புதிய தொடக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் அது வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, அடுத்து இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர். தனுசு ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க மேம். ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22255. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்க லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அந்த மாற்றங்கள் ஒரு சீராக அடுத்தடுத்து நகரக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும்போது. ஓகே, தனுசு ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடங்கல்கள் சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து முருகர் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாரு. நிச்சயமாக அதை தகர்த்தெறிஞ்சு அவங்கள வந்து வழி நடத்துவார். ஸோ சிக்கல் சிங்கார வேலை முருகர்னு இருக்காரு. ஸோ முடிஞ்சா அவங்கள அவர் அந்த முருகர் கும்பகோணத்தில் இருக்காங்க கோவில், அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் குடும்பத்தோட. இல்லைன்னா அந்த முருகரை தொடர்ந்து அவங்க வழிபடும் போது இந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் வந்து சார்ட் அவுட் ஆயிடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்க ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கணும். ஸோ ரொம்ப ஒரு கம்பீரமாக ஒரு வீரமான ஒரு காரியங்களை வந்து செய்யணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்குள்ளே அந்த கம்பீரம் இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னின்று நடத்தணும். ஓகே, இவங்க என்ன செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா ரொம்ப இந்த வாரம் வந்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லை வந்து நான் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் அந்த மாதிரியான ஒரு கற்பனை ஆசைகள் அதை ரொம்ப இந்த வாரம் வளர்த்துக்க வேண்டாம். ஸோ நடைமுறையில் என்ன நடக்குதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்கு. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர். ஓகே, மகர ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்கம்மா. ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 16 16 18 18. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க செய்யக்கூடிய காரியங்களில்.
அண்ட் ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸோடு இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் நல்ல ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்து ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து குழந்தை பிரச்சனை அதாவது குழந்தைகளால் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தை வரத்துல ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த 2 விஷயங்களும் சரி ஆகிறதுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க கார்த்திகை வரக்கூடிய ஒரு மாதம் வரக்கூடிய கிருத்திகை அப்போ விரதம் இருக்கணும். முருகரை மனசில் நினைச்சு விரதம் இருக்கும் போது அவங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். குழந்தைக்காக வெயிட் பண்றவங்களுக்கும் அது சீக்கிரமா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே. மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் தைரியத்துடன் செயல்பட ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கும்ப ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ஃபேமிலிக்கு தேவையான பண ரீதியான பொருள் ரீதியான அந்த நீட்ஸை வந்து தேவைகளை பூர்த்தி செய்யணும். ஸோ பணம் சொத்து சம்பந்தமான காரியங்களும் இந்த வாரம் தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. ஓகே. இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ஆப்ஷன்ஸ் வருதுன்னா ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீயாக தானே இருக்குது, சாய்ஸ் வருதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சிடக்கூடாது, எல்லாரும் கெட்டவங்கன்னு நினச்சக்கூடாது. ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் அவங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு. கும்பராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்கம்மா. ஸோ கும்பராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1 2 3 4 and 23 23. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இவங்க இது வரைக்கும் செஞ்ச காரியங்களுக்கான முயற்சிகளுக்கான ஒரு ரிவார்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுக்கு அதன் மேலே ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும் இந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணுறதால. ஓகேங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, முருகர் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தாலும், ஒரு கடவுளாக வந்து திகழ்ந்தாலும், ஸோ அம்மையப்பன் தான் அவருக்கு வந்து முதற் கடவுள். அந்த மாதிரி இவங்களுக்குமே வந்து என்னதான் முருகர் மேலே ஒரு அதீத பக்தி அன்பு எல்லாமே இருந்தாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸை என்றைக்குமே கைவிடக்கூடாது. ஸோ அவங்களோட மனசுக்கு ஓனரா மாதிரி என்றைக்குமே அவங்க நடந்துக்க கூடாது. இந்த வாரம் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலுமே ஸோ அதை அவங்க வந்து ஒருபோதும் செய்யக்கூடாது. அப்படி அவங்க இருந்தாங்கன்னா முருகர் எந்த சூழ்நிலையிலும் அவங்கள வந்து கைவிட மாட்டார் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. கும்பராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீன ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? ஸோ மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, பொருள் ரீதியான பண ரீதியான விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுகளை மேற்கொள்ளலாம். ஏதாவது மிகப்பெரிய விஷயங்களை காரியங்களை கூட அவங்க வந்து அவங்களுடைய தலைமை பொறுப்பை எடுத்துக்கிட்டு தாராளமாக செய்யலாம். ஓகே. இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, உறவுகள் சார்ந்த இல்லை ரிலேஷன்ஷிப் சார்ந்த உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப மெனக்கடவோ அதை பற்றி ரொம்ப யோசிக்கவோ இந்த வாரம் வந்து வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ அண்ட் கிரீன் கலர். ஓகே மேம். மீன ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க மேம். ஸோ மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 333. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயே எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு கர்மா பிரச்சனை இருக்குது, கர்மாவால் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த 1010 யூஸ் பண்ணும் போது அது ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்துடும். 333 யூஸ் பண்ணும் போது நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கஷ்ட காலத்துலேயும் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் சொல்லிடுங்க. ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க முருகரை வழிபடுறது காட்டிலும் வேல் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த வேல் வழிபாடு அவங்கள வந்து வழி நடத்தும். அண்ட் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது ஒரு கவசமாக அது வந்து இருக்கும், ஒரு தடையாக வந்து நிற்கும். ஸோ வேல் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி இயற்கை சார்ந்த இடங்களில் போயிட்டு அவங்க அங்கேருந்து கூட முருகரை வந்து வழிபடுறது, வேல் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கான மெசேஜ். ஓகே. மீன ராசிக்காரர்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெற ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.